திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய அமானுஷ்ய சிற்பங்கள். சிலைகள் முன்பு வந்து அமர்ந்தது எப்படி? செந்தூரில் என்னதான் நடக்கிறது? செந்தூர் கடற்கரையில் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை நிலவி வருகிறது. பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகத்தினரும் அறிவுறுத்தி வருகிறார்கள். கடல் அரிப்பு காரணமாகவும் சீற்றத்தின் காரணமாகவும் செந்தூர் கடலுக்குள் ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த 1 மாத காலத்திற்குள் அம்மன் சிலைகள், பைரவர், கருப்பசாமி, விநாயகர், முருகன், நந்தி, சிவலிங்கம் என 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் வெளியே வந்திருக்கின்றன. இந்த நிலையில் 3 அடி உயரம் கொண்ட அந்த சிலையில் தலை மற்றும் 2 கைகளும் இல்லாத நிலையில் கழுத்தில் பெரிய மாலை அணிந்தபடி நாட்டியமாடுவதற்காக 2 கால்களையும் விரித்து வைத்தது போன்று ஒரு சிற்பம் கரை ஒதுங்கியிருக்கிறது. இடுப்பில் வேஷ்டி கட்டியபடி அந்த சிலை காணப்படுகிறது. அதன் அருகே மற்றொரு சிலையும் தென்பட்டது. அந்த சிலையும் தலை, வலது கை சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. அந்த சிலை தட்சிணாமூர்த்தி தோற்றத்தை ஒத்ததாக காணப்படுகிறது. இந்த 2 சிலைகள் அருகே ஒரு நாகர் சிலையும் தென்பட்டது. இந்த 3 சிலைகளின் முன்பு தேங்காய் ஒன்று உள்ளது. அதிசயமாக அலைகளால் அந்த சிலைகள் வெளியே தென்பட்டதும், யதார்த்தமாக தேங்காய் ஒன்று படையில் வைத்தது போன்று அந்த சிலைகளுக்கு முன்பாக இருந்ததும் பக்தர்களை வியப்படைய செய்தது. இதனை பார்க்கும் பக்தர்கள் பயபக்தியுடன் அதனை வணங்கி செல்வதையும் காண முடிகிறது.